லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? வடகொரியாவுக்கு எதிராக செயல்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி அழித்து விடுவேன் என அதிபர் கிம் ஜாங் உன் தென்கொரியாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறப்பு பாதுகாப்பு படை பிரிவு முகாமிற்கு சென்று பார்வையிட்ட கிம் ஜாங் உன் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறியதாக தெரியவந்துள்ளது. அப்போது பேசிய அவர், வடகொரிய நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் தென்கொரியா நடந்து கொள்ளக்கூடாது என்றும், மீறி அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் தன் நாட்டின் ராணுவம் எத்தகைய ஆயுதங்களையும் பயன்படுத்தவும் தயங்காது என்றும் தெரிவித்தார். வடகொரியாவுக்கு எதிராக பாதுகாப்பு படையினரை தென்கொரியா பயன்படுத்துமானால் அணு ஆயுதங்களை உபயோகித்து தென்கொரியாவை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்றும் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். லெபனான் பிரதமர் அலுவலகத்தின் அருகே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 9 நபர்கள் உயிரிழந்தனர். அந்நாட்டு தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஐநா அலுவலகம், லெபனான் பிரதமர் அலுவலகம், அந்நாட்டு பாராளுமன்றம் ஆகியவற்றுக்கே அருகே அமைந்துள்ள கட்டடத்தில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 9 நபர்கள் உயிரிழந்ததாக லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் தங்கள் அமைப்பை சேர்ந்த 7 நபர்கள் உயிரிழந்ததாக ஹெஸ்புல்லா கூறியுள்ளது. இதனிடையே இஸ்ரேல் ராணுவம் ஹெஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முகமது அனிஷியை கொன்றுவிட்டதாக அறிவித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை சுமார் 2000 நபர்கள் உயிரிழந்தனர். வெப்பமண்டல பவளப்பாறைகளை கொண்ட டியாகோ கார்சியாவை உள்ளடக்கிய சாகோஸ் தீவு கூட்டத்தை மொரீஷியஸிடம் ஒப்படைக்கும் இங்கிலாந்தின் முடிவை இந்தியா வரவேற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள PIOT எனப்படும் பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் அமெரிக்கா, இங்கிலாந்து ராணுவத்தின் கூட்டு தளமாக செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதியை மொரீஷியஸிடம் ஒப்படைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. இது தொடர்பாக 13 கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. சர்வதேச அழுத்தம் காரணமாக சாகோஸ் தீவு கூட்டத்தின் அதிகாரத்தை மொரீஷியஸுக்கு கொடுக்க இங்கிலாந்து முடிவெடுத்துள்ளது. அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. அதே சமயம் அமெரிக்க, இங்கிலாந்து ராணுவ கூட்டுத்தளமாக அந்த பகுதி தொடர்ந்து இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் இந்த முடிவு வரலாற்று சிறப்புமிக்கது என இந்திய வெளியுறவுத்துறை வரவேற்றுள்ளது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?